வணக்கம். தாமரை உயிர்ச்சூழல் பண்ணையில் இந்த ஆண்டு நிலக்கடலை விவசாயம் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த விதை நாட்டு குத்து கடலை. பெரும்பாலும் இப்போ நம்ம பகுதியில் இந்த கடலையே இல்லாமல் போயிடுச்சு. இது நம்ம தருமபுரியிலேருந்து இந்த விதையை வரவழைச்சி இந்த வருஷம் இந்த விதையை நம்ம விவசாயம் பண்ணியிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா மண்ணை வளப்படுத்துறதுக்காக தக்கப்பூண்டு போட்டோம். அப்புறம் மண்ணில் உள்ள சத்துக்களை பிரித்து எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு நுண்ணுயிர் கரைசல் கொடுத்தோம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஜீவாமிர்த கரைசல் கொடுத்தோம். ஜீவாமிர்தத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பத்திலை கசாயம் கொடுத்தோம். அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு தேமூர் கரைசல், நிறைய பூ பூத்து கல்லை நேர்த்தியாக இருக்கிறதுக்காக ஒரு தேமூர் கரைசல் கொடுத்தோம். இந்த மாதிரி இயற்கை முறையில் இதுக்கான அனைத்து விதமான ஊட்டங்களையும் கொடுத்து ஒரு தரமான ஒரு கடலையை இந்த வருஷம் நம்ம விவசாயம் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், கடலை சின்னதாக இருக்கும், ஆனால் பருப்பு நல்லா பெருசாக இருக்கும். உள்ள இதோட ஆயுளும் அதிகமாக இருக்கும், சுவையும் ரொம்ப அற்புதமான சுவையோடு இருக்கும். அதாவது நீங்கள் மென்று சாப்பிடும் போதே ஒரு பால் போன்ற ஒரு சத்து இருக்கும். அது சாப்பிட்டு பார்த்தா எல்லாருக்குமே தெரியும். அந்த முறையில் இதை வேளாண்மை செஞ்சு அதை நல்ல ஒரு மரச்செக்குலேயே, அதாவது எண்ணெயை எப்பயுமே செக்கில் தான் ஆட்டணும். அதனால ஒரு மரச்செக்கில் இந்த எண்ணெயை இந்த வாட்டி ஆட்டி ரெடி தயார் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த கடலையிலையும் எந்த விதமான ரசாயன கலப்பும் கிடையாது, எண்ணெயிலையும் எந்த விதமான ரசாயன கலப்பும் கிடையாது. ஒரு சுத்தமான தரமான ஒரு கடலை எண்ணெயை நாங்கள் இந்த வருஷம் மிக முயற்சியில் செஞ்சுருக்கோம். அதனால் யாருக்காவது இந்த எண்ணெய்கள் தேவைப்பட்டுச்சுன்னா எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் அவங்களோட அட்ரஸுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.